அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க சம்பந்தமான ஒரு சந்தேகமும் தெளிவும். கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் பேசக்கூடிய பேச்சு வார்த்தைகளில் சில வார்த்தைகளில் மிக கவனம் தேவை. மனைவியிடத்தில் பேசும்பொழுது அன்போடும் பண்போடும் பரிவோடும் பாசத்தோடும் பேசக்கூடிய நாம் அந்த வார்த்தையில் சில வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளையாகும். தாயிடத்திலே பெற்ற தாயிடத்தில் பேசக்கூடிய சில பேச்சு வார்த்தைகளை மனைவியிடத்தில் பேசக்கூடாது. அவ்வாறு பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை தடுக்கப்பட்டிருக்கிறது. சூரா அல் முஜாதலா என்ற அத்தியாயத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிசாஇஹிம் மா ஹுன்ன உம்மஹாத்துஹும் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலத்னஹும் வ இன்னஹும் லயகூலூன முன்கரம் மினல் கௌலி வஸூரா. சிலர் மனைவியிடத்தில் பேசும்பொழுது தாயிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனைவியிடத்திலே பேசுகிறார்கள். தாய் என்பவள் பெற்றெடுத்தவள். அந்த தாயின் உறுப்பை போன்று, உறுப்பு என்று சொன்னால் முதுகு, இந்த இடத்துல முலாஹரா என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். லிஹார் என்ற வார்த்தை, லிஹார் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. லிஹார் என்று சொன்னால் தாயின் முதுகை போன்று தன் மனைவியின் முதுகை ஒப்பிட்டு சொல்லுதல். உன் முதுகை என் தாயின் முதுகை போன்று இருக்குது, உன் கை என்னுடைய தாயின் கையை போன்று இருக்கின்றது என்பதாக மனைவியிடத்தில் சொல்லக்கூடாது. பேசுவதென்றால் எல்லாவற்றையும் பேசிவிட முடியாது. தாயினிடத்தில் தாயை வைக்க வேண்டும், மனைவியிடத்தில் தாயை வைக்க வேண்டும். தாயின் இடத்தை மனைவியிடத்திற்கோ மனைவியிடத்தை தாயினிடத்தில் வைக்க முடியாது. அல்லாஹ் அது தெளிவாக சொல்லி காட்டுறான். வஇன்னஹும் லயகூலூன முன்கரம் மினல் கௌலி வஸூரா. அவர்கள் தாயின் முதுகை போன்று, தாயின் கையை போன்று மனைவியின் கை ஒப்பிட்டு சொன்னால் அது தடை செய்யப்பட்டதாகும், சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது குற்றமாகும். அந்த குற்றத்திற்கு பரிகாரத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். யார் தன்னுடைய மனைவிடத்திலே இதுபோன்று பேசுகின்றார்களோ ஃபதஹ்ரீரு ரகபத்தின் மின் கப்லி அன் யதமாஸா, சொல்லிவிட்டால் மனைவியை தொடுவதற்கு முன்னால் ஒரு அடிமை உரிமை விட வேண்டும். அடிமை வாங்கி உரிமை விடுறதுன்றது இந்த காலத்தில் இப்பொழுது வழமையில் இருக்கின்றது என்பது அந்த விவாதத்திற்கு செல்ல வேண்டியதில்லை, நிறைய செலவாகும். அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஃபைதாமு 60 மிஸ்கீனா. இவ்வாறு தவறாக பேசிவிட்டால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லாவிட்டால் 60 நோன்புகளை ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐன், தொடர்ச்சியாக 60 நோன்பு வைக்கணும். தேவையா? தேவையில்லாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்யணும் அவசியமா? அதனால தாயின் இடத்தில் தாயை வைக்க வேண்டும், மனைவியிடத்தில் மனைவியை வைக்க வேண்டும். தாயின் இடத்திற்கு மனைவியை கொண்டு செல்வதோ மனைவியிடத்திற்கு மனைவியை தாயினிடத்துக்கு கொண்டு செல்வதோ தவறு, செய்யக்கூடாது. அன்பாக பண்பாக பரிவாக பாசத்தோடு பழகும் பொழுது அதற்கென்று ஒரு வட்டம் இருக்கிறது. அந்த வட்டத்தை மீறிவிடக் கூடாது என்பது மிக முக்கியமானதாகும். பேச்சில் கவனம் தேவை. இதற்கு அரபியில் லிஹாருடைய சட்டம் என்று சொல்வார்கள். மிக கவனம் தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.